செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளம் x of n equal to sin 4 pi by 21 n plus cos 10 pi by 21 n plus 1. ஸோ இந்த செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சிக்னல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைன் சிக்னல், இன்னொன்று வந்து காஸ் சிக்னல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ஃபண்டமெண்டல் பீரியட் கேபிட்டல் என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சிக்னல் தனித்தனியாக எழுதிப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒமேகா ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 pi by 21. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 2 செகண்ட் சிக்னல், இது 10 pi by 21. ஸோ டோட்டலாக ஒமேகா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் ஒமேகா 1, ஒமேகா 2. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்குமே. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் 4 pi by 21, 10 pi by 21. ஸோ இதுலேருந்து ரெண்டுத்துக்கும் காமன் இருக்கிறது 21. ஸோ pi by 21 நமக்கு காமன். ஸோ 4க்கும் 10க்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 2 தான் நமக்கு வரும். ஸோ 2 இங்கே 5, அப்போது 2 தான் நமக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அப்போ 2 வரும். இங்கே 2 pi by 21. ஸோ அப்போ இது நம்ம ஸ்டாண்டர்டாக கம்பேர் பண்ணும்போது விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, 2 pi by கேபிட்டல் என். ஸோ அப்போது கேபிட்டல் என் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ அப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பீரியட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் என்ன அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ திரும்ப அதே தான் நம்ம வந்து கன்வென்ஷன் ஃபார்முலா ஏகே யூஸ் பண்ணாமல் எக்ஸ் ஆஃப் என் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைன் தீட்டான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் ஜே தீட்டா மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே தீட்டா டிவைட் பை 2j. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இ பவர் ஆஃப் ஜே தீட்டா, ஜே 4 pi by 21n மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே தீட்டா, அப்போது 4 pi by 21 into n டிவைட் பை 2j நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த இடத்துல காசு என்ன கிடைக்கும், இ பவர் ஆஃப் ஜே தீட்டா ப்ளஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே தீட்டா பை 2. அப்போ இ பவர் ஆஃப் ஜே 10 pi by 21 into n ப்ளஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் ஜே 10 pi by 21 into n டிவைட் பை 2 ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் பிரித்து எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ இது பிரித்து எழுதும் போது 1 by 2j e power of j 4 pi by 21 into n minus 1 by 2j e power of minus j 4 pi by 21 into n plus 1 by 2 e power of j 10 pi by 21 into n plus 1 by 2 e power of minus j 10 pi by 21 into n plus 1. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்டாக பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும், ஸ்டாண்டர்டாக அந்த ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் ஃபார்முலாவில் நமக்கு வந்து சமேஷன் ஏகே இ பவர் ஆஃப் ஜே 2 pi by n k into n கிடைக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 pi by கேபிட்டல் n என்றது இங்கே வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்னன்றது என்ன, என்னன்றது 21. ஸோ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ 2, அப்போ இங்கே என்ன வருது, ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து கேவோட வேல்யூ வந்து 2, ஏன்னா 4 pi இருக்கிறதுனால நம்ம 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா -2. ஸோ இந்த இடத்துல கே வந்து -2, ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால அப்போ -2 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து 2 pi 4 pi கிடைக்கும். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா k ஈக்குவல் டு 5. அதே போல் இந்த டேர்ம் வந்து k ஈக்குவல் டு -5, இந்த 1 டேர்ம் வந்து k ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்னென்ன சிக்னல் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு a0 இருக்குது, a0வோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் வந்து a2 இருக்குது, a2வோட வேல்யூ என்ன 1 by 2j. ஸோ இதுதான் நமக்கு வந்து a2j. அதே போல் a2
அதே போல் a மைனஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1/2j. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும், ஏன்னா இங்கே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால. அதே போல் a5 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் a5 1/2. a மைனஸ் 5ஓட வேல்யூ அது 1/2 தான். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை கோஎஃபிஷியன்ட் இருக்குது? 5 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. a0, a2, a மைனஸ் 2, a5, a மைனஸ் 5 நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதனுடைய மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் வரையலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து AK மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ இப்போ இதனுடைய மேக்னிடியூட்ஸ் ஃபேஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். கேவோட வேல்யூன்னு எழுதிக்கிறேன். இதனுடைய மேக்னிடியூட் AK, இதனுடைய ஃபேஸ் வந்து ஆங்கிள் AK. இப்போது ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ 0. கேவோட 0 வந்தால் மேக்னிடியூட் என்ன கிடைக்குது? ஸோ ஏகேனுடைய A0னுடைய மேக்னிடியூட் 1 தான். ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. இதுவே 2 k = 2 போட்டோம்னா A2ஓட வேல்யூ என்ன? 1/2j. இதனோட மேக்னிடியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2 கிடைக்கும். பட் இதனோட ஃபேஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ tan inverse ஆஃப் மைனஸ் tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 90 டிகிரி கிடைக்கும். மைனஸ் 90 டிகிரி எப்போது? when k = 2. ஸோ இதுவே when k = -2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆம்ப்ளிடியூட் அதே தான் 1/2 தான் கிடைக்கும். ஆனால் ஆங்கிள் வந்து ப்ளஸ் 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் 5 போடும்போது நமக்கு AK அதாவது A5 1/2 தான் ஆம்ப்ளிடியூட். ஆனால் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 0 டிகிரி. ஏன்னா நமக்கு இமேஜினரி படம் இல்லாதனால 0 டிகிரி. அதே போல் -5 போடும்போது மேக்னிடியூட் 1/2, ஃபேஸ் ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது வரைய போகிறோம். ஸோ இங்கே நமக்கு 0 இருக்கும். ஃபஸ்ட்டு K எடுத்துப்போம். ஓகே, k = 0, 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இங்கே -1, -2, -3, -4, -5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள். ஸோ இங்கேயும் நமக்கு K தான் வரும். ஸோ இங்கேயும் வந்து 0, Kவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே -1, -2, -3, -4, -5. ஸோ இங்கே y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 1, 2, 3. ஸோ அதே போல் நமக்கு நெகட்டிவில் -1, -2 போகும். ஸோ ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இங்கே 0 டிகிரி, அடுத்தது 40 டிகிரி, 0, 45, 90 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது 45ன்னு வச்சுப்போம். 0, 45 டிகிரி, இங்கே 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கே நெகட்டிவில் -45, இங்கே -90 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிக்னல் வரைய ஸ்பெக்ட்ரம் வரைய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு k = 0. k = 0ல் ஆம்ப்ளிடியூட் என்ன? 1 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல நமக்கு 1 இருக்கும். ஸோ இதுதான் வந்து வென். ஸோ ஆங்கிள் வந்து 0 தான், ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு k = 2ல் என்ன? நமக்கு 1/2 கிடைக்குது. எப்போது? k = 2. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வரும் 1/2. ஆங்கிள் என்ன? -90 டிகிரி. ஸோ -90 டிகிரினா எப்போது? வென் 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் -90 டிகிரி. அடுத்தது -2. -2ல் ஆம்ப்ளிடியூட் என்ன? 1/2. ஸோ -2ல் ஆம்ப்ளிடியூட் திரும்பவும் 1/2. இது +90 டிகிரி. ஸோ இது வந்து -2ல் +90 டிகிரி. அதே மாதிரி 5ல் என்ன கிடைக்குது? 5ல் வந்து நமக்கு ஆம்ப்ளிடியூட் 1/2. ஸோ 5ல் திரும்பவும் 1/2, ஆங்கிள் 0, ஆங்கிள் 0. -5ல் 1/2, -5ல் ஆம்ப்ளிடியூட் 1/2, ஆங்கிள் 0. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா
நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அந்த சிக்னல் x of n. ஸோ x of n உடைய ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம், இது வந்து மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். இது மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரிஸில் ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் கொடுத்துருவாங்க, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் கேட்கலாம், அல்லது மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.